ஸோ ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா மார்ஷியன் அப்படிங்கிற ஒரு படம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, நாசாலேருந்து ஒரு டீம் மார்ஸுக்கு ரிசர்ச்சுக்காக வந்திருக்காங்க. அப்போ ஒருத்தரை மட்டும் புயல் வந்ததால அங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த ஒருத்தர் பூமிக்கு போறதுக்காக படுற கஷ்டத்தை பத்தி கூறுற கதை தான் மார்ஷியன். வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். நாசாலேருந்து ஒரு டீம் மார்ஸ் ஆராய்ச்சி பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதமா அங்க ஒரு புயல் அடிக்குது. நாசா உடனே அங்கிருந்து கிளம்ப சொல்றாங்க. அவசர அவசரமா கிளம்ப ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ மார்க் மேல ஒரு ஆண்டனா வந்து அடிக்குது. அவர் கூட எவ்வளவோ கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. ஸோ அவர் இறந்துட்டாருன்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. மார்ஸ்ல இருந்து அந்த டீம் அவசர அவசரமா கிளம்புறாங்க. கீழே நாசா மார்ஸுக்கு போன மிஷின் கேன்சல் ஆயிடுச்சுன்னு நம்ம ஹீரோ மார்க் இறந்துட்டாருன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க மீடியாவுக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்ம மார்க் சாகலேன்னு. அந்த ஆண்டனா இருக்க கம்பியெல்லாம் குத்தி இன்னும் ஒரு உயிரோட தான் இருக்காரு. நம்ம ஹீரோ மார்க் அவரோட ஹப்புக்குள்ள போய் அவருக்கு அவரே ஆப்ரேஷனும் பண்ணிக்கிறாரு. ஆண்டனா உடஞ்சதுனால இப்போ பூமிக்கு கூட கான்டாக்ட் பண்ண முடியாது. நம்ம மார்க் இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காரு. அங்கேயே அவர் சாக வேண்டியதுதான். அவர் உயிரோடு இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. 2-3 நாளைக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் நாசாலேருந்து மார்ஸ்க்கு ஒரு மிஷின் இருக்குது. அது வரைக்கும் இவர் உயிரோடு இருந்துட்டாருன்னா போதும், அவங்க கூட சேர்ந்து இவங்க தப்பிச்சு போயிடலாம். அது வரைக்கும் இவர் உயிரோடு இருக்க ஃபுட்டு தேவைப்படும் இல்லையா? இவங்க வந்த மிஷின் 30 நாளுக்கான மிஷின். 6 பேர்த்துக்கு 30 நாளுக்கு தேவையான ஃபுட்டு வந்து அங்கே இருக்கும். ஆனால் இப்போ இங்கே ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. அதனால அப்படி இப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தா மொத்தம் ஒரு 300 நாளைக்கு தேவையான ஃபுட்டு வந்து இங்கே இருக்கு. லக்கீலி இவர் ஒரு பாட்டனிஸ்ட், அதனால இவர் ஒரு ஐடியா பண்ணுறாரு. அங்கே விவசாயம் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணுறாரு. அங்கே தண்ணியே இருக்காது, எப்படி விவசாயம் பண்ணுவாங்க நீங்கள் கேள்வி கேட்பீங்க. ஆனாலும் அவர் பண்ணுறாரு. அவரோட ஹியூமன் வேஸ்ட்டை பயன்படுத்தி அங்கே ஒரு உருளைக்கிழங்கு வந்து க்ரோ பண்ணலான்னு அவர் ஐடியா பண்ணுறாரு. ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் எரிச்சு வாட்டர் தயார் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கான முயற்சியிலையும் இறங்குறாரு. முதல்ல அந்த முயற்சி ஃபெயிலியர் தந்தாலும் அவர் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய முயற்சி வந்து அவருக்கு வெற்றியை தருது. ஒரு வழி அவருக்கு வந்து வெற்றி கிடைக்குது. உருளைக்கிழங்கு விளைய ஆரம்பிக்குது. இங்க மார்க் உயிரோடு இருக்கிறது தெரியாம கீழே நாசா வந்து மார்க்குக்கு வந்து ஒரு ஃபியூனரல் நடத்திட்டு இருக்காங்க. இங்க ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து இங்கிருந்து போன அந்த டீம் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து அங்கே விட்டுட்டு வந்துட்டாங்க. அது எந்த அளவுக்கு உருப்படியா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த மிஷினை போய் இதை டேலி பண்ணிக்கலான்னு ஒரு ரெக்வஸ்ட் வந்து கேட்குறாரு. ஆனால் நாசாவோட மேனேஜர் நாம சேட்டிலைட் வச்சு ஃபோட்டோ எடுத்தோம்னா அங்கே மார்க்கோட டெட் பாடி இருக்கும், அது மக்களுக்கு காட்டினா நிறைய ப்ராப்ளம் வரும், அதனால வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. பட் வேற வழி இல்லாதனால கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த சேட்டிலைட் எடுத்த ஃபோட்டோவை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த சோலார் பேனலும் ஒரு ரோவரும் இடம் மாறி இருக்கு. இதை வச்சு நம்ம மார்க் உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம மார்க் உயிரோட இருக்க விஷயத்த அவங்க டீம் கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. ஏன் மறைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ்லேருந்து எர்த்துக்கு வர 1 வருஷம் ஆகும். அவங்க டீம் ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. இன்னும் 10 மாசத்துக்குள்ள அந்த டீம் நம்ம பூமி வந்து சேர்ந்துருவாங்க. இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்னோம்னா அவங்க மறுபடியும் அங்கே போய் அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துடும்னு வேண்டான்னு சொல்றாங்க எல்லாரும். அப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் நம்ம மார்க்குக்காக பேசுறாரு. கிட்டத்தட்ட 50 மில்லியன் மைல்ஸ் தள்ளி நமக்காக ஒருத்தர் போய் அங்கே மார்ஸ்ல மாட்டிருக்கான், அவன் எப்படி கை விட்டுருன்னு சொல்றாரு. அப்போ கூட நாசாவோட ஹெட் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இதை மக்களுக்கு சொல்லிதான் ஆகணும்னு மக்கள் கிட்ட சொல்றாங்க. கீழே மக்கள் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ மேல மார்க்குக்கு இன்னொரு பிரச்சனை. 4 வருஷத்துக்கு தேவையான ஃபுட்டு வந்து ரெடி ஆயிருச்சு. நாசா டீம் 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இறங்கக்கூடிய இடம் இவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 3200 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. இவர்கிட்ட பிரச்சனையே என்னன்னா இவர்கிட்ட ஒரே ஒரு பேட்டரி ரோவர் தான் இருக்கும். ஒரு பேட்டரி ஃபுல் சார்ஜில் அந்த ரோவர் வந்து 35 கிலோமீட்டர் மட்டும்தான் போகும். சரி, ஓகே, அது எப்படியோ அவர் சரி பண்ணிட்டாலும் அவர் இங்கிருந்து அவர் போகக்கூடிய இடத்துக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 50-60 நாள் ஆகும். ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக அவர் அந்த வண்டிக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு பிரச்சனை. 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த டீம் அங்கே வரும்போது இவர் அங்கே இருந்தே ஆகணும். ஸோ வேற வழி இல்லாமல் இதை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ இவர்கிட்ட இருக்க பேட்டரி வச்சு அந்த வண்டியோட பேட்டரியை அப்படியே டபுள் ஆக்கிடுறாரு. பட் இங்க இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. நைட் மார்ஸ்ல ரொம்ப குளிரும், உறைஞ்சு போகிற அளவுக்கு. இப்போ இவர் வண்டிக்குள்ள ஹீட்டர் போட்டாருன்னா அந்த பேட்டரியோட லைஃப் அப்படியே பாதியே கம்மியாயிரும். ஹீட்டர் போடலின்னா அவர் அப்படியே உறைஞ்சே செத்துருவாரு. மார்க் ரொம்ப புத்திசாலி. அவர் ட்ரைனிங்ல படிச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுப்பாரு. எப்பவுமே ஒரு டீம் மேலே போய் இறங்கின உடனே எனர்ஜி ஜென்ரேட் பண்றதுக்காக ஒரு புளூட்டோனியம் கோரை வச்சிருப்பாங்க. அந்த புளூட்டோனியம் கோர் வந்து ரொம்பவே ஆபத்தானது. அதை வந்து மண்ணில் புதைச்சி வச்சிருப்பாங்க. அந்த கோர்ல இருந்து பயங்கரமான ஹீட் வரும். ஸோ அந்த ஹீட்டை யூஸ் பண்ணி இந்த குளிரை அடக்கலான்னு அவர் நினைக்கிறாரு. இந்த பிளானையும் சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிடுறாரு நம்ம மார்க். இங்க பூமியில நாசா மார்க்கை எப்படியாச்சும் பூமிக்கு கொண்டு வந்துருவோன்னு பிரஸுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மேலே மார்க்கோட மூமெண்ட்ல வச்சு அவர் அடுத்து நடக்க போற மிஷின் இடத்துக்கு தான் வராருன்னு நாசா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவர் அது வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்காக ஒரு ஃபுட் சப்ளை அனுப்பலான்னு நாசா ஒரு முடிவுக்கு வராங்க. ஒரு ராக்கெட்டை செய்யறதுக்கு 9 மாதம் ஆகும். அந்த ராக்கெட்டை எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக செய்கிறாங்க. அந்த ராக்கெட்டை 3 மாதத்துக்குள்ள அனுப்பணும்னு முடிவு பண்ணுறாங்க.
இங்க மேல மார்ஸ்ல கிட்டத்தட்ட 2.5 மாசம் முடிஞ்ச நிலைமையில தன்னோட உருளைக்கிழங்க ரொம்ப சந்தோஷமா அறுவடை பண்றாரு நம்ம மார்க். ஆனா அந்த சந்தோஷத்துக்கு மேல ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. என்னதான் அவர்கிட்ட ஃபுட்டும் எல்லாமே இருந்தாலும் நாசாவோட கான்டாக்ட் பண்றது தான் முதல் விஷயம்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த டைம்ல தான் அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. அவரு போயிட்டு இருக்கக்கூடிய ரூட்டை மாத்துறாரு. கீழே நாசா அவர் ஏன் ரூட்டை மாத்துறாருன்னு ரொம்ப குழம்பி போறாங்க. அப்பதான் நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. மார்க் யோசிக்கிற அதே விஷயத்த மார்க் ஒரு அதிபுத்திசாலினும் புரிஞ்சுக்கிறாரு. என்னன்னா 96ல ஆல்ரெடி ஒரு டீம் ரிசர்ச்சுக்கு போயிருப்பாங்க. அந்த டீம் பாத் ஃபைண்டருங்கிற ஒரு பழைய டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பாத் ஃபைண்டர்ல இங்க இருந்துகிட்டு அங்க என்ன நடக்குதுங்க பார்க்கலாம். ஆனா அது ரொம்பவும் ஓல்டு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி தேடி தான் நம்ம மார்க்கும் போறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த பழைய டெக்னாலஜி பூமியில் இருக்க இன்ஸ்டிடியூட்டுக்கு வராரு. இங்க அவரும் ரெடி ஆகுறாரு. எப்படியாவது மார்க்கோட கனெக்ட் பண்ணணும்னு. எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா கனெக்டும் பண்ணிடுறாங்க. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேமராவை ரொட்டேட் பண்ண முடியும், அது போக ஒரு லோ குவாலிட்டி போட்டோ எடுக்க முடியும். அதை தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இதோட செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி நிறையா வரும். மறக்காமல் போய் செகண்ட் பார்ட் பார்த்துக்கோங்க.